சாப்பாடு தர மறுத்த தாயை கம்பியால் அடித்து கொலை செய்ததாக கல்லூரி மாணவன் காவல் நிலையத்தில் சரணடைந்த சம்பவத்தில் திடீர் திருப்பமாக சிறுவனின் தந்தையை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நடந்தது என்ன? சில நாட்களுக்கு முன்பு தனது தாயை கொலை செய்து விட்டதாக கூறி கல்லூரி மாணவன் காவல் நிலையம் சென்று சரணடைந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்ட போது கல்லூரி மாணவன் பெங்களூரு ஆர்கேபுரா பீமயா லே அவுட்டில் வசித்து வரும் சந்திரப்பா நேத்ரா தம்பதியின் மகன் என்பது தெரிய வந்தது. மேலும் தம்பதிகள் கடந்த 30 ஆண்டுகளாக இந்த பகுதியில் வசித்து வருவதும் இந்த தம்பதி முளபாகிழுவில் சொந்தமாக வீடு கட்டி வருவதும் தெரிய வந்தது. இந்த நிலையில் தந்தை முளபாகிழுக்கு சென்று கட்டுமான பணிகளை கவனித்து வருவதாகவும் கல்லூரி மாணவன் கடந்த 1ஆம் தேதி இரவு வீட்டிற்கு வந்து தாயுடன் தகராறு செய்து எனக்கு உணவு வேண்டாம் என கூறியதாகவும் பின்னர் காலையில் கல்லூரிக்கு செல்ல உணவு தயார் செய்து வைக்குமாறு தெரிவித்ததாகவும் கூறியுள்ளார். இதனையடுத்து மறுநாள் காலை கல்லூரிக்கு செல்ல தயாரான மாணவன் படுக்கை அறையில் உறங்கிக் கொண்டிருந்த தனது தாயிடம் சென்று உணவு பரிமாறச் சொன்னதாகவும் அப்போது மாணவனிடம் தாய் நேத்ரா, நீ என் மகன் இல்லை, உனக்கு சாப்பாடு போட மாட்டேன் என்று திட்டியதால் படுக்கை அறையில் இருவருக்கு வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த மகன் இரும்பு கம்பியால் படுத்திருந்த தாயின் தலையில் பலமாக அடித்ததில் பலத்த காயம் அடைந்து உயிரிழந்ததாக கல்லூரி மாணவன் காவல் நிலையத்தில் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து முளபாகிழு பகுதியில் சொந்தமாக வீடு கட்டும் பணியை பார்வையிடச் சென்ற மாணவனின் தந்தை சந்திரபாபுவுக்கு தகவல் தெரிவித்து போலீசார் அவரை காவல் நிலையம் வரச் செய்தனர். பதறிப்போய் வந்த அவர் தாயை கொன்ற பழியுடன் கொலைகாரனாக நின்ற தனது மகனை கண்டு கதறி அழுதார். இந்த வழக்கை விசாரித்த போலீசார் எந்த ஒரு தீய பழக்க வழக்கமும் இல்லாத மாணவன் தனியாக இந்த கொலையை செய்திருக்க இயலுமா என்ற சந்தேகம் ஏற்பட்டது. சிறுவன் போலீசாரிடம் ஒப்படைத்த ரத்தம் தோய்ந்த இரும்பு கம்பியை தடயவியல் சோதனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் அதில் இருவரின் கைரேகைகள் இருப்பதை கண்டறிந்தனர். கைரேகைகளில் ஒன்று சிறுவனுடையது என்பதும் மற்றொன்று சிறுவனின் தந்தையுடையது என்பதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து சிறுவனின் தந்தையை மீண்டும் அழைத்து கிடுக்குப்பிடி விசாரணையை மேற்கொண்ட போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிச்சத்திற்கு வந்தது. சந்திரப்பா முளபாகிழு பகுதியில் புதிதாக வீடு கட்டி வருவதாகவும் கட்டுமான பணிகளை பார்வையிடச் சென்ற பின்னர் அவரது மனைவி நேத்ரா வீட்டை பூட்டிவிட்டு வெளியில் சென்று விடுவதையும் சில நேரங்களில் அவர் திரும்பி வரும் வரை அவர்களது மகன் வீட்டு வாசலிலேயே பசியுடன் காத்திருந்த அவலம் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மனைவி எங்கே செல்கிறாள் என்று விசாரிக்க ஆரம்பித்த போது நேத்ராவிற்கு வேறு ஒரு நபருடன் திருமணத்தை மீறிய உறவு இருப்பது தெரிய வந்தது. இது குறித்து மனைவியை சந்திரப்பா கண்டித்துள்ளார். இதனால் சில நாட்கள் அவர் வீட்டிற்கே வராமல் இருந்துள்ளார். இதை தட்டி கேட்டதால் சந்திரப்பாவை ஆபாசமாக பேசி திட்டியதாகவும் வீட்டில் சரிவர உணவு சமைக்காததால் நேத்ரா மீது மகனும் கோபத்தில் இருந்துள்ளார். இதையடுத்து நேத்ராவை தேடி அந்த ஆண் நண்பர் வீட்டிற்கே வரத் தொடங்கியுள்ளார். இதனை மகன் பார்த்துவிட்ட நிலையில் தாய் மீது வெறுப்பு மனநிலையில் இருந்துள்ளார். தாய் வீட்டில் உணவு தயாரிக்காமல் அந்த நபருடன் பேசியபடியே பொழுதை கழிப்பதற்காக தந்தையிடம் அந்த சிறுவன் புகார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மீண்டும் கடந்த 2ஆம் தேதி ஏற்பட்ட தகராறில் நேத்ராவை சந்திரப்பா இரும்பு கம்பியால் அடித்துள்ளார். அதில் பலத்த காயமடைந்த நேத்ரா இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் வெளியே அமர்ந்து படித்துக் கொண்டிருந்த மகனிடம் தாயை கொன்றதாக கூறி காதறி எழுதியிருக்கிறார் சந்திரப்பா. இதனையடுத்து இந்த கொலை பழியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றும் நான் மைனர் என்பதால் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில்தான் அடைப்பார்கள் என்றும் நன்னடத்தை அடிப்படையில் விரைவில் விடுவித்து விடுவார்கள் எனவும் அதற்குள் நீ நன்றாக சம்பாதித்து வைப்பா என்று சொல்லி கொலை செய்ய பயன்படுத்திய இரும்பு கம்பியை எடுத்து மீண்டும் நேத்ராவை தாக்கிவிட்டு தந்தையை ஊருக்கு செல்லுமாறு கூறியதாகவும் சில மணி நேரங்கள் கழித்து மாணவன் காவல் நிலையம் சென்று சரணடைந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து இந்த கொலை வழக்கில் கணவன் சந்திரபாவையும் போலீசார் கைது செய்து
சிறையில் அடைத்துள்ளனர்.